ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சமையல் உலகம் யூடியூப் சேனல். நாங்கள் நல்லாயிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எப்படி இருக்கீங்க? கொஞ்ச நாளாக உடம்பு சரியில்லை, அதனால தான் வீடியோ எதுவும் எடுக்க முடியல. இப்போ வந்து கொஞ்சம் பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து பசங்களுக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை ஊற்றி கொடுத்தேன். தோசை வந்து சாப்பிட்டு போயிட்டாங்க ஸ்கூலுக்கு. எனக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு யோசனையாக இருக்குது. அப்போ தான் சரி ராகி மாவு இருந்துச்சு, அதை வச்சு சும்மா ஒரு ஸ்வீட் அடை செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சேன். நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் டைமாக நான் ட்ரை பண்ணேன். நல்லா இருக்குது, நல்லா ஃப்ளஃபியாகவும் டேஸ்டியாகவும் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா இதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சும்மா நான் வந்து ராகி மாவு கொஞ்சமாக ஒரு பவுலில் எடுத்துக்கிட்டேன். ஒரு அரை பவுல் வந்து நாட்டு சர்க்கரை சேர்த்துட்டு கொஞ்சமாக நெய், கொஞ்சம் சால்ட்டு போட்டு நல்லா பிசைஞ்சு தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பச்சை தண்ணி தான் ஊற்றினேன், ஹாட் வாட்டர்லாம் ஊற்றலை, நார்மல் வாட்டர் ஊற்றிக்கிட்டேன். அதை வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து நல்லா ஊற விட்டுட்டு தோசை தவா வச்சு அதில் கொஞ்சம் ஆயில் ஊற்றி, உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தட்டி போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். தட்டி போட்டு நல்லா சாஃப்டாகவும் ஃப்ளஃபியாகவும் இருக்குது. நீங்கள் வேணால் ஒன்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் கூட இது மாதிரி செஞ்சுருக்கலாம். இது வந்து நான் வந்து சடனாக செஞ்சேன், வீடியோ போடலையா, அதான் சரி இதை சும்மா ஒரு வீடியோவாக எடுத்துடலாம் அப்படின்ட்டு செய்ய பாருங்கள். நல்லா சாஃப்டாக இருக்குது. இது மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணுங்கள். எமர்ஜென்சியாக நமக்கு ஏதாவது இல்லை அப்படின்னா டக்குன்னு கூட இதை செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும், ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.